இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் அமேனலை லூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் அமேனலை லூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, மே மாதம் உழைப்பாளர் தினத்தன்று கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருடைய அன்பு மகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் பெருகுவதற்காக கர்த்தர் குட்டி கொடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய வார்த்தைகளை யூடியூப் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் அனுப்புகிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. மனிதர்களுடைய வேலையை செய்வதிலும் உம்முடைய வேலையை செய்வதிலும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காண்பித்து கர்த்தர் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் சொன்ன தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு மகளை சந்தோஷப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூவர்ஸையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் பாதுகாத்து வழிநடத்தும். நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எப்பொழுதும் போல நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தெய்வ சின்னமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இப்பொழுதும் கூட நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து கண்களை மூடி நம் பரலோகத்தின் தேவனை கண்ணோக்கி பார்த்து கர்த்தருடைய மகளோட சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். சகோதரர் ஜோசப் ஆல்ட்ரின் அவர்கள் பாடின அருமையான ஒரு பாடல். கர்த்தர் நல்லவர். ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் ஆள்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் ஆள்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. பெரிய காரியங்கள் செய்கிறார், நமக்கு பெரிய காரியங்கள்
களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே ஏசையா, மீட்டு தருபவரே ஏசையா. உன்மாரி மழையையும் பின்மாரி மழையையும், உன்மாரி மழையையும் பின்மாரி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா இரட்சகரே, ஏசையா மீட்பரே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்படியே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை அப்படியே இறங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி, நம் தேவாதி தேவன் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக, பரலோகத்தில் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட அது அன்பு மகளை மறைத்து, அப்பிரோஜனமான அடிமையை மறைத்து,
நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகளை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். என்னை பலப்படுத்துங்க தகப்பன். மதுமகளுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுட்டரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இன்னும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தருடைய கிருபையும் உடைய பிரசன்னத்தையும் உடைய வல்லமையும் உடைய மகிமையும் அது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றுங்க ராஜா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே. அப்பிரோஜனமான அடிமை இயேசுவின் நாமத்தானே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நீங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்டு உமது மகளுக்கு கிருபை வரங்களை தந்து ஆசீர்வதிக்க போற உமது கிருபைக்காக நன்றி இயேசு. நன்றி தகப்பன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இந்த மே மாதம் உழைப்பாளர் தினம் இல்லையா, தொழிலாளர்கள் தினம். கர்த்தர் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு என்று பிரத்யட்சமாய் கொடுத்த வேத வசனம் 2024 வருடம் மே மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வேத வசனம் எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து முழங்கால் படியிட்டவர்கள் அமர்ந்து வேதத்தை எடுத்து எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த மாதம் உங்கள் உழைப்பிற்கு கிடைக்கிற பரிசு ஆசீர்வாதம். இந்த மாதம் கர்த்தர் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, அவரால் வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று. சாதாரணமான மழை அல்ல, ஆசீர்வாதமான மழை. ஆமென். அல்லேலூயா. இது என் வாழ்க்கையில் நடக்குமா? என் வாழ்க்கையில் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு என் வாழ்க்கை பட்டு போய் கிடக்கிறதே என்று சோர்ந்து போயிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் வரும். இந்த மே மாதம் கர்த்தர் நிச்சயமாய் நான் அவர்களையும் என்று குறிப்பாக அவரால் வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய மந்தையில் சேர்ந்த கர்த்தருடைய ஆட்டுக்குட்டிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு ஆசீர்வாதம். அதை எந்த சத்துருவும் தட்டி பறிக்க முடியாது, பிடுங்கி போட முடியாது. அன்று சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சம். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பஞ்சமோவெனில் சமாரியாவில் கொடிதா இருந்தது என்று. அப்படி கொடிய பஞ்ச தேசத்திலே இருந்த பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த பஞ்சம் சூழ்ந்த பஞ்சத்தினால் பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமாரியா தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்களுக்கு மழையை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை குறித்து அதற்கு முந்தின வசனத்திலே 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 1 வசனத்திலே 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பீர், நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அழைத்து அவனிடம் சொல்கிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகாப் சமாரியா தேசத்தின் ராஜா. அந்த ராஜாவிடம் போய் சொல், நான் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி
எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். எலியா என்ன செய்கிறான்? விசுவாசத்தோடு ஆகாபிடம் போய் சொல்கிறான். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி எப்பொழுது சொல்கிறான்? சமாரியா தேசத்திலே கொடிய பஞ்சம் இருந்த காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட எலியா அந்த தேசத்தின் ராஜாவிடம் தைரியமாய் போய் சொல்கிறான். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி இதை வேறு ஒருவன் சொல்லி இருந்தால் அந்த ராஜா அப்பொழுதே அவன் தன்னை ஏளனம் பண்ணுகிறான் என்று சொல்லி அவனை கொன்று போட்டிருப்பான். ஆனால் எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே உண்மையும் உத்தமமாய் சொல்பவனாய் இருப்பதனால ஆகாப் அவன் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நம்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட உங்கள் வாழ்க்கையிலே பெருமழையின் இரைச்சல் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு, அதாவது எல்லாவற்றையும் இழந்து இனி ஒரு அதிசயம் நடக்குமா, இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவதை மேல் என்ற சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட அன்று ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை ஆகாப் ராஜா நம்பினதுனால பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட்டது. இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு மகள் அப்பிரோஜனமான அடிமையாய் இருந்தாலும் கூட இந்த அன்பு மகளின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் பட்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் துளிர்விட ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி அல்லேலூயா ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இங்கே எலியா ஆகாப்பை நோக்கி பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்கிறான். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே கொடிய பஞ்ச காலத்திலே பெருமழை உண்டாயிற்று. ஆசீர்வாதமான மழை நல்ல விளைச்சலை உண்டாக்கி பஞ்சத்தை நீக்கி மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஆசீர்வாதமான ஒரு மழை சமாரியா தேசத்திலே பெய்ய ஆரம்பித்து அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அன்பான தேவ ஜனமே, அன்று எலியாவிடம் சொன்ன தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பஞ்சத்தை போக்கி உங்கள் கஷ்டங்களை நீக்க ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று. பிசினஸ்ல நஷ்டம், நீங்கள் செய்கிற வேலையிலே ஆசீர்வாதம் இல்லையா? வயலிலே நல்ல விளைச்சல் இல்லாமல் இருக்கிறதா? கொடிய பஞ்சமா? கவலைப்படாதீர்கள். கொடிய பஞ்ச காலத்தில் தானே எலியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே போல்தான் கர்த்தர் இன்று இந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று. உங்கள் கஷ்டங்கள் நீங்கி ஆசீர்வாதம் வரும். அமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்போ ஆசீர்வாதமான மழை என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். ஆசீர்வாதமான மழை என்றாலே பொன்னும் வைரமும் வைடூரியமும் விலையுந்த ரத்தின கற்களும் பெய்யும் மழை என்று நினைத்தால் அது அல்ல. அன்று கல்மழையை பொழியச் செய்து எதிரிகளை கலங்கடித்த தேவன், பாலைவனத்திலே நீரூற்றை சுரக்கச் செய்து இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதமான மழையை பெய்யச் செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சிலர் திடீரென்று ராஜாவை போல பிரபுக்களை போல ஐஸ்வர்யவான்கள் ஆவார்கள். சிலர் அதை காட்டிலும் கொஞ்சம் குறைச்சலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது அவனை போல நம்மை ஏசப்பா ஆசிர்வதிக்கவில்லையே, நாமும் தானே ஜெபிக்கிறோம் அவனை போல என்று சொல்லி வேதனைப்படுவதை காட்டிலும் போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும் என்று நீங்கள் நினைக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களை இன்னும் பல்கி பெருகச் செய்வார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறபடியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. சாரிபாத் ஊரிலே இருந்த ஒரு விதவை தாயார்
அந்த பஞ்ச காலத்திலே சாரிபாத் ஊரிலே இருந்த ஒரு விதவை தாயார் ஒரு அடையை செய்ய அவர்களிடம் இருந்த ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான், அதையும் சாப்பிட்டு மரித்து போக வேண்டும் என்று இருந்தார்கள். அந்த தேசத்திலே எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த விதவை தாயாரிடம் எலியாவிடம் அந்த தாயார் தன் பரிதாபமான நிலையை சொன்னவுடனே எலியா சொல்கிறார், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலே, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலே, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவிழந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையிலே சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருந்த அந்த தாயாரையும் அவர்களுடைய அன்பு மகனையும் பார்த்து எலியா சொல்கிறார், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவிழந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலியா சொன்னபடியே அவளும் அவள் மகனும் எலியாவும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையிலே மா செலவிழந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பஞ்ச காலத்திலே அந்த தாயாருக்கு ஆசீர்வாதமான மழை என்றால் அவள் சாப்பிட அவளும் அவள் மகனும் சாப்பிட ஆகாரம் கிடைத்தால் போதும் என்பதுதான். ஆகாரம் இல்லாமல் மடிந்து போவதை காட்டிலும் ஆகாரத்தை சாப்பிட்டு பிழைத்திருப்பதை மேலென்று அவள் நினைக்கிறாள். இந்த பஞ்சத்திலே வாடி கிடந்த தாயாருக்கு அந்த ஆசீர்வாதமான மழை அவளையும் அவள் மகனையும் பிழைக்க வைத்தது. பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிற ஏழைகளுக்கு வயிறு நிறைய ஆகாரம் குறைவில்லாமல் திருப்தியாய் கிடைப்பதே ஒரு ஆசீர்வாதம்தான். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு தாயார், வயதான தாயார், பக்தி நிறைந்தவர்கள், வேதத்தை எங்கு சென்றாலும் கரங்களில் எடுத்துக்கொண்டு போவார்கள். அவர்கள் நாங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்திலே என் தாயாரையும் எங்களையும் சந்திப்பதற்காக எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் அவர்களை கைவிட்டு விட்டார்கள். எங்கள் வீட்டுக்கு நேர் பின்னாலே இருந்த வீட்டிலே அவர்களுடைய உறவினர் வீட்டிற்கு அவர்கள் வருவார்கள். அங்கே அவர்களை வேலை செய்ய சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துவார்கள். ரொம்ப வயது மீந்த தாயார், அவர்களால் வேலை செய்ய முடியாது. அவர்களை உட்கார வைத்து சாப்பாடு போடுவதை விரும்பாமல் அவர்களால் செய்ய திராணி இல்லாத வேலைகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுப்பார்கள். எங்களுக்கு பார்க்க பரிதாபமாக இருக்கும். அவர்களை எங்களுடைய அன்பு தாயார் அழைத்து ஆகாரம் கொடுப்பார்கள். அவர்கள் வேதத்தை பற்றி நிறைய எங்களோட பேசுவார்கள். வேதத்தின் வசனங்களை குறித்து பேசுவார்கள். அந்த தாயார் ஒரு வீட்டிலே குடியிருந்தார்கள். அவர்களுக்கு வருமானம் இல்லை. அவர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கிதான் எப்பொழுதும் கூப்பிடுவார்கள். பஞ்ச காலத்திலே, இயேசப்பா, எனக்கு ஜீவனத்திற்கு ஏதாவது ஒரு வழியை திறந்து விடுங்க என்று சொல்லி, என்ன ஆச்சரியம், அந்த பஞ்சத்திலே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பொழிய செய்தார். அவர்கள் தங்கியிருந்த வீடு ஒரு அறை பெரிதாக இருந்தது, இன்னொரு அறை சின்னதாக இருந்தது. அவர்களை தேடி ஒரு வாலிப மகன் வருகிறான். அந்த அன்பு தாயாரை பார்த்து, அம்மா, எனக்கு தங்கியிருக்க வீடு கிடைக்கவில்லை, நான் ஒரு ஆர்டிஸ்ட், லாட்ஜில் ரூம்ல தங்கினால் வாடகை அதிகமாக இருப்பதனால அந்த வாடகையை என்னால் கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் மட்டும் தனியாக தங்கியிருக்கிறதுனால இந்த வீட்டிலே இந்த பெரிய அறையை எனக்காக ஒதுக்கி கொடுத்தால் எனக்கு கிடைக்கிற வருமானத்திலே கொஞ்சத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறான். அந்த தாயார் சந்தோஷத்தோடு ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி, சரிப்பா தங்கிக்கன்னு சொல்லி அன்போடு சொல்கிறார்கள். என்ன ஆச்சரியம், அங்கே தங்க வந்த அந்த மகனுக்கும் கூட ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்கிறது.
கொஞ்சம் வருமானத்தோடு வந்த அவனுடைய வேலையிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதுனால அந்த தாயார் அந்த வீட்டை எவ்வளவு வாடகைக்கு கொடுத்திருப்பார்களோ அதை காட்டிலும் மேலான ரூபாயை அவர்களுக்கு வருமானமாக கொடுக்கிறான். தாயாருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அவர்கள் சொல்வார்கள், திடீரென்று அவர்களுக்கு மட்டன் சாப்பிட ஆசையாக இருந்தால் எசப்பாவிடம் சொல்வார்களாம், அப்பா எனக்கு மட்டன் சாப்பிட ஆசையாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்ன அன்றே அவர்கள் வெளியே செல்லும் பொழுது அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் அவர்களிடம் வந்து, அம்மா இதை கொஞ்சம் மட்டன் உங்களுக்காக வாங்கியிருக்கிறேன், இதை கொண்டு சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி அன்போடு கொடுப்பார்களாம். அவர்கள் ஆச்சரியப்பட்டு தேவனுடைய நாமத்தை துதிப்பார்களாம். இதெல்லாம் யாரிடமிருந்து வந்தது? இந்த ஆசீர்வாதமான மழை யாரிடமிருந்து வந்தது? தேவாதி தேவனாகிய கர்த்தரிடமிருந்து வந்தது என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை துதிப்பார்களாம். இப்படி பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. எனக்கன்பான தேவச்சனமே, அவர்கள் வீட்டில் தங்கியிருந்த அந்த அன்பும் வாலிப மகனும் கூட அந்த தாயாரை தன் சொந்த தாயாரை போல நடத்த ஆரம்பிக்கிறான். அவர்களும் அவனை தன் சொந்த பிள்ளையை போல நடத்த ஆரம்பிக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு கண்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யாராவது ஒருவர் இந்த தாயாரை போல பஞ்சத்தினால் சாப்பிட ஆகாரம் இல்லாதபடிக்கு, வருமானத்திற்கு வழி இல்லாதபடிக்கு வேதனையோடு இருக்கிறீர்களா? அன்று அந்த அன்பு தாயாரை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் கூட உங்களை ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் விசுவாசித்து விசுவாசத்தோடு அவரிடம் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதமான மழையை பெய்யச் செய்வார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஏன்னா நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அருமையான வேத வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆமென். எனக்கன்பான தேவ ஜனமே, இன்னொரு விதமான ஆசீர்வாதமான மழை அது என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே ஈசாக்குக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பொழிய செய்தார். கண்மான தேவஜனமே, ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேராரிலே குடியிருந்த வேளையிலே அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் அவனுடைய எதிரிகள் அவனுடன் சண்டை போட்டு அதிலிருந்து சுரந்த தண்ணீரை அவன் பயன்படுத்தாதபடிக்கு அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆனாலும் கூட அவன் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையோடு இருந்து அதே தேசத்திலே விதை விதைத்தான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12, 13வது வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா
பெரியவனானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட வேதத்தை திறந்து ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12, 13 வசனங்களை கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து வாசிக்கலாமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, எதிரிகள் நிறைந்த ஒரு இடத்திலே பஞ்சத்தினால் வாடி பிழைக்க வந்த ஈசாக்கு விதை விதைத்தான், அவ்வளவுதான். அறுப்பு கர்த்தருடையது. அந்த விளைச்சலை அவர் பெருகச் செய்து அவனை ஆசீர்வதித்து அவனை மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் ஈசாக்குக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படியே அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அன்பான தேவச்சனமே, இங்கே ஈசாக்கிற்கு ஒரு ஆசீர்வாதமான மழை. அவன் விவசாயம் பண்ணினதுனால அவன் விதை விதைத்த எல்லா வயல்களிலும் ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் பொழிய செய்கிறார். அந்த வழியிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதை போலதான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அழைக்கிறார். அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக சிங்காசனத்தில் அமரச் செய்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீதை கொண்டு கர்த்தர் கோலியாத் என்ற அந்த பொல்லாத அரக்கனை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த பொல்லாதவனை வெறும் கூழாங்கல்லினால் அவனை கொன்று போட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தாவீதுக்கு ஒரு பெயரையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அவனை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இது கர்த்தருடைய சித்தம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாத மழை பெய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாயிருந்ததுனால கர்த்தர் தாவீதை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீதை ஒரு ராஜாவாக உயர்த்துகிறார். ஆடுகளை மேய்த்து வந்த சிறுவன் தாவீதை எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்தவரே, இஸ்ரவேலின் அரசனாய் அரியணை ஏற்றி, இஸ்ரவேலின் அரசனாய் அரியணை ஏற்றி, உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே, உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே, வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறார், ஏழைகளை குப்பையிலிருந்து கை தூக்குகிறார், மலடியை மக்களுக்கு தாயாக்குகிறார், மகிழ்ச்சியுடன் வீட்டினிலே விளங்கச் செய்கின்றார். நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. தாழ்நிலை நின்ற அடிமையை கடைக்க நோக்கினார், எல்லா தலைமுறைகளும் என்னை போற்ற செய்தார். வல்லமை மிக்கவர் அரும்பெரும் செயல் பல புரிந்தார், வல்லமை மிக்கவர் அரும்பெரும் செயல் பல புரிந்தார். அவர் கிருபை தலைமுறைக்கும் உள்ளதாமே, அவர் கிருபை தலைமுறைக்கும் உள்ளதாமே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே, வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறார், ஏழைகளை குப்பையிலிருந்து கை தூக்குகிறார், நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடித்தாரே, தாழ்ந்தோரை அரியணையில் உயரச் செய்தாரே, பசித்தோரை நலன்களால் வாழ வைத்தாரே, பசித்தோரை நலன்களால் வாழ வைத்தாரே. அவர் கிருபை தலைமுறைக்கும் உள்ளதாமே,
அவர் கிருபை தலைமுறைக்கும் உள்ளதாமே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறார், ஏழைகளை குப்பையிலிருந்து கை தூக்குகிறார். ஆடுகளை மேய்த்து வந்த சிறுவன் தாவீதை என்னை கொண்டு அபிஷேகம் செய்தவரே. இஸ்ரவேலின் அரசனாய் அரியணை ஏற்றி, இஸ்ரவேலின் அரசனாய் அரியணை ஏற்றி, உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே, உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறார், ஏழைகளை குப்பையிலிருந்து கை தூக்குகிறார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, அதை போலதான் கர்த்தர் தாவீதை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான் என்று சொல்லி 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்திலே பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா அவருடைய அன்பு மகனாகிய சாலமோனை அழைக்கிறார், தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி. அவனிடம் அவர் சொல்கிறார், பொன் வெள்ளி இரும்பு வெண்கலம் எல்லாமே என்னிடம் காட்டத்தி மரங்களைப் போல குவித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எனக்கன்பான தேவ ஜனமே, ஆசீர்வாதமான மழை. கர்த்தர் அவருக்கு சித்தமானவர்களை உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7, 8வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரை அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஒருவனை தாழ்த்தவும் உயர்த்தவும் அவரால் கூடும் என்று சொல்லி, அதாவது ஒருவனை, ஒரு ஐஸ்வர்யவானை ஏழையாக்கவும், ஒரு ஏழையை ஐஸ்வர்யவானாய் ராஜாவாய் அரியணையில் அமர்த்தவும் கர்த்தருக்கு மாத்திரமே கூடும். அவர் ஏழை எளிய மக்களை உயர்த்துகிறார். உயர்த்துவதோடு மாத்திரமல்ல, அவர்களை ஒரு தேசத்தின் ராஜாவாக உயர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவை உயர்த்துகிறார். சாலமோனையும் கர்த்தர் உயர்த்துகிறார். சாலமோன் ராஜாவாய் அரியணையில் அமர்ந்த பிறகு கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறார். அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானத்தை மாத்திரம் அவன் கேட்கிறான். அதை கண்டு ஆச்சரியப்பட்ட கர்த்தர் அவனுக்கு அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆசீர்வாதத்தை விரும்பாத சாலமோனை தேடி ஆசீர்வாதம் வருகிறது. உலகத்திலே அவனை போல ஐஸ்வர்யம் உள்ளவன் யாரும் கிடையாது என்று சொல்லும்படியான ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான். ஒரு விசை அந்த மகனை அவர்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு பைக்கில் செல்கிற வேளையிலே அவர்கள் ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போகிறார்கள். அந்த சிறுவன் அனாதையாய் கைவிடப்படுகிறான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப சிறுவன். அப்படிப்பட்ட நேரத்திலே அவனுக்கு அவன் பெற்றோர் விட்டு சென்ற ஐஸ்வர்யத்தை அந்த பெற்றோருடைய சகோதரர்கள் வந்து அபகரித்துக் கொள்கிறார்கள்.
அந்த சிறுவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. தன்னையும் அவர்களுடன் அழைத்துச் செல்வார்கள் என்று அவன் நினைத்த வேளையிலே அவர்கள் எல்லா ஐஸ்வர்யத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவனை ரோட்டில் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். சாப்பிட ஆகாரம் எதுவும் இல்லை. இந்த சிறுவன் அழுது கொண்டே இருக்கிறான். அவன் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அவனை பரிதாபமாய் பார்த்து கொஞ்ச நாட்கள் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள். அதற்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த சிறுவன் எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டே தெருவிலே சுற்றித் திரிகிறான். ஒரு விசை அவன் என்ன செய்கிறான்? ஒரு ஆலயத்தின் வாசலிலே அமர்ந்து அங்கு பிச்சை கேட்கிறவர்களுடன் அவனும் பிச்சை கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த சிறுவனுடைய பரிதாபமான நிலையை பார்த்து அநேகர் அவனுக்கு பிச்சை கொடுக்கிறார்கள். அதை கொண்டு எதையாவது வாங்கி சாப்பிட்டு அந்த பிச்சைக்காரர்கள் கூடயே அவன் படுத்து உறங்குகிறான். நல்ல சுகமாக வாழ்ந்த பிள்ளை. ஒரு விசை ஒரு பெரியவர் அங்கே வருகிறார். அவர் ஒரு ஐஸ்வர்யவான். அவர் அந்த ஏழைகளுக்கு எப்பொழுதும் போல உதவி செய்ய வருகிறார். அப்பொழுது அந்த சிறுவனை பார்க்கிறார். அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி அவர் வருகிற நேரமெல்லாம் மறைவாய் அவனை பார்க்கிறார். அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? அவனுடன் இருக்கிற பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு உதவி செய்கிறான். யார் அவனை என்ன சொன்னாலும் கோபப்படுவதில்லை. ரொம்ப நற்குணங்கள் நிறைந்த சிறுவனாய் இருக்கிறான். அவனுக்கு ஆகாரம் கொடுத்தவுடன் அதை சாப்பிட்டு மீதியானதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். அவனுடைய நல்ல குணத்தை பார்த்து அந்த ஐஸ்வர்யவான் பல நாட்கள் அவனை வாட்ச் பண்ணி கொண்டே இருந்து அவன் நற்குணங்கள் நிறைந்த சிறுவன் என்று அறிந்து அவனை தன்னுடனே அழைத்து கொண்டு போகிறார். அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கிறார். அவன் உடுத்தியிருந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நல்ல ட்ரெஸ்களை உடுத்து வைத்து அவனுக்கேற்ற ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலையை அவன் திறமையாய் செய்கிறான். அதை காட்டிலும் மேலான ஒரு வேலையை அவனுக்கு அந்த ஐஸ்வர்யவான் கொடுக்கிறார். அப்படியே அவன் வாழ்நாட்கள்ல அவன் ஒரு வாலிபனாய் வளர்கிறான். அவன் வாலிபனாய் மாறின பிறகு அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறார்? ஒரு கம்பெனியின் மேனேஜராய் அவனை அமர்த்துகிறார். அந்த சிறுவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எங்கே இருந்தேன்? பெற்றோர்கள் மரித்த பிறகு உற்றார் உறவினர்கள் கைவிட்ட ஒரு நிலையிலே என்னை இந்த ஐஸ்வர்யவான் இவ்வளவு அருமையாய் அழைத்து, பிச்சை எடுத்து கொண்டிருந்த என்னை அழைத்து ஒரு கம்பெனியின் மேனேஜராய் உயர்த்தி மற்றவர்கள் முன்னால என் தலையை நிமிரச் செய்த அந்த ஐஸ்வர்யவானுக்கு நான் உண்மையும் உத்தவமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் உத்தவமாய் வேலை செய்கிறான். அதனால் அவனுடைய வாழ்க்கை செழிக்கிறது. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்யச் செய்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மல்கியா 3:10 படி, மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடக்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று. இந்த வசனத்திலே சில வார்த்தைகளை சொல்லாமல் இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் அதை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டியது இருக்கும். அப்படிதான் இந்த ஏழை மகனை கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார். அவனுடைய உண்மையும் உத்தமமான இருதயத்தை பார்த்து கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே மழை பெய்ய போகிறது என்றால் வானத்திலே கார்மேகங்கள் கூடி நிற்கும் இல்லையா? அந்த கார்மேகத்திலிருந்து மழை துளி துளியாய் விழ ஆரம்பிக்கும்.
சில இடங்களில் மழை தூறலாய் விடும். சில இடங்களில் சோவென்று மழை கொட்ட ஆரம்பிக்கும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். சில இடங்களில் வேறு சில இடங்களில் பெருவெள்ளமாய் மழை வரும். எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி மழை பெய்யாது. தூறல் மழை. சில நகரங்களில், குறிப்பாக தாழ்விடங்களில் உள்ளவர்களுக்கு தூறல் மழை பெய்யும் பொழுது அவர்கள் நினைப்பார்கள், நல்ல வேளை பெருமழை பெய்யவில்லை, பெருமழை பெய்தால் பெரும் சேதம் உண்டாயிருக்கும், நம் ஜீவனுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஒன்றும் வரவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். சமீபத்தில் மெட்ராஸ்ல, தூத்துக்குடி பட்டணத்துல, திருநெல்வேலியில, ஏன் இப்பொழுதும் கூட துபாயில் அப்படித்தானே நடந்தது. பேரழிவு. பெருமழை பெய்ததினால பலர் மரித்து போனார்கள். பலர் உடைமைகளை, வீடுகளை இழந்து போனார்கள். தண்ணீருக்குள் கிடந்து வெளியே செல்ல முடியாமல் பலர் கஷ்டப்பட்டார்கள். சில நகரங்களில் சோவென்று மழை பெய்வது அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வெக்கை தணிந்து விட்டது, கூலாக இருக்கு என்று சந்தோஷப்படுவார்கள். சில வயல்கள் நிறைந்த கிராமங்களில் மிதமான மழை பெய்யும். உடனே விவசாயிகள் சந்தோஷப்படுவார்கள், நெற்கதிர்கள் சாய்ந்து விடாமல் நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு மகள், ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான மழையை பெய்ய வைக்கிற வல்லமை கர்த்தருக்கு மாத்திரமே உண்டு. கர்த்தருக்கு சித்தமானவர்களை அவர் உயர்த்துகிறார். ஒவ்வொருவருக்கும் என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனால அவருக்கு தேவையான அளவு ஆசீர்வாத மழையை பெய்ய செய்கிறார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனத்திலே, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இதுதான் இந்த மாத வாக்குத்தத்த வசனம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எல்லோரும் வேதத்தை மூடி இந்த வசனத்தை கர்த்தருடைய மகளோட சேர்ந்து சொல்லலாமா? எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனம், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இங்கே அவர்கள் என்பது கர்த்தருடைய ஜனம். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்றால், கர்த்தருக்கு சித்தமான நேரத்திலே ஆசீர்வாதமான மழை நிச்சயமாய் பெய்யும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதமான மழை. சிலர் நினைக்கலாம், நன்றாக ஜெபித்திருப்பார்கள், அவர்கள் விரும்பியபடி பேராசை கொண்டு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னது தேவை என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை மாத்திரம் அவர்களுக்கு கொடுப்பார். அவர்கள் நினைப்பார்கள், எனக்கு மட்டும் இவ்வளவுதான ஆசீர்வாதம், அவனுக்கு பெரிய வீடு, கார், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கே என்று. சில நேரங்களில் கர்த்தருடைய வேலையை செய்கிற கர்த்தரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களும் கூட பேராசைப்படுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேத வசனத்தின் மூலமாய் அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட அவர்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி, எல்லாம் கிடைத்த பிறகும் இன்னும் என்னென்னமோ வேண்டும் என்று சொல்லி பேராசைப்படுகிறார்கள். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதை நிறைவாய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிற மனது மனிதர்களுக்கு வேண்டும். இயேசுப்பா என்னை எங்கே இருந்த என்னை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கும் பொழுது இன்னும் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னவுடன் பெரிய பெரிய
காரியங்களை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. எனக்கு அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இல்லை இது போதாது, இன்னும் இன்னும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த மே மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தால் அது அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். எந்த சொத்தும் சுகமும் அதற்கு ஈடு இல்லை என்று சொல்லி குழந்தை இல்லாதவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். தோண்ட தோண்ட கிணற்றிலே தண்ணீர் வற்றி போய் வறட்சியான ஒரு இடத்திலே குடியிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தால் அது ஒரு ஆசீர்வாதமான மழைதான். பஞ்சத்திலே வாடி பட்டினியால் மடிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கிடைத்தால் அது அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமான மழை. போரிலே காயப்பட்டவர்களுக்கு, போரினால் எல்லாவற்றையும் இழந்த அகதிகளானவர்களுக்கு போர் முடிந்து சமாதானம் வந்துவிட்டது என்று சொல்லி மறுபடியும் உங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி செல்லலாம் என்று சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதமான மழைதான். வெறும் அழிந்து போகிற ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல ஆசீர்வாதமான மழை. எனக்கன்பான தேவஜனமே, அழிந்து போகும் பொன், பொருள், பணம், நகை, வீடு, சொத்து, சுகம், இது மாத்திரமல்ல ஆசீர்வாதமான மழை. அவரவருக்கு என்னென்ன கொடுத்தால் அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்களோ அதுதான் ஆசீர்வாதமான மழை. எனக்கன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சமாரியா தேசத்திலே உள்ள ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். சாரிபாத் ஊரிலே உள்ள விதவைக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆபிரகாமிடம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தாரா இல்லையா? அவனை ஒரு ஐஸ்வர்யவானாய் ஜாதிகளின் தகப்பனாய் உயர்த்துகிறார் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். எனக்கன்பான தேவஜனமே, ஈசாக்குக்கு ஒரு ஆசீர்வாதம், தாவீதுக்கு ஒரு ஆசீர்வாத மழை, சாலமன் ராஜாவுக்கும் கூட ஒரு ஆசீர்வாதமான மழை. இப்படி வேதத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். சாலமனை பாருங்க, வேதத்திலே அவனை போல ஐஸ்வர்யவான் யாரும் கிடையாது. ஆனால் பரிதாபமாய் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றினதினால அவனுக்கு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போனான். கர்த்தர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்திலே எந்த வகையான ஆசீர்வாதமான மழையை பொழிய வேண்டும் என்று. எனக்கன்பான தேவஜனமே, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. யாருடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும்? நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எனக்கன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பல வருடங்களாய் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா என்று சொல்லி இந்த மே மாதம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எல்லாரும் வேதத்தை திறந்தே உபாகமம் 28வது அதிகாரத்தை
எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அதில் சில வசனங்கள் உபாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து மோசையின் மூலமாய் கர்த்தர் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்கிறார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகள்! உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனங்கள் 13, 14. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். எப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அழைப்பையும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வேறே அந்நிய தேவர்களை வணங்காமல் கர்த்தரை மாத்திரம் வணங்கி கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை வறியவனை தரையிலிருந்து தூக்கி விடுகிறான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒரு ஆசீர்வாதமான ஐஸ்வர்யவானாய் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்பொழுது ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் என்று உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ அழகா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறார். இதை நான் தெளிவாக சொல்ல தேவையே இல்லை. கர்த்தர் நல்லவர். எங்கு சென்றாலும் உங்களை ஆசீர்வாதங்கள் பின்தொடரும். கற்பத்தின் கனிகளை கொடுப்பார், நிலத்திலே நல்ல விளைச்சலை கொடுப்பார். உன் மந்தைகள் பெருகும். நீ கையிட்டு பிரயாசப்பட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நல்ல ஆகாரத்தை கொடுப்பார். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். 28, 12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி, கண்பான தேவ ஜனமே,
13-14 வசனங்களும் கூட, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் தேசத்திலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ சாப்பிட்டு திருப்தி அடைவதோடு மாத்திரமல்ல, அநேகம் பேருக்கு அந்த ஐஸ்வர்யத்தை அள்ளி வழங்கும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வேத வசனங்கள். கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். இந்த மே மாதம் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு கொடுக்க பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தரிடமிருந்து நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, விசுவாசத்தோடு கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு கர்த்தரிடமிருந்து நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி, எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்கச் செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, அருமைக்குரிய ஆசீர்வாதங்களை, இந்த பரலோக ராஜ்யத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக் கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். சகலத்தையும் செய்ய வல்லவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2024 வருடம் சில மாநிலங்களில் எலெக்ஷன் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் சில மாநிலங்களில்
எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, தூதர்களை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்யப்பா. இந்த தேசத்தை நீங்க ஆளுகை செய்ங்க ராஜா. இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கும்படியாய் ஒரு நல்ல தலைவரை நீங்கள் தெரிந்தெடுத்து தாங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஓட்டு எந்திரங்களையும் உடைய பாதுகாப்பின்கள் கொண்டு வாருங்க தகப்பனே. எலெக்ஷன்ல ஓட்டிங்கும் கவுண்டிங்கும் கர்த்தருடைய மேற்பார்வையிலே நேர்மையாய் உத்தமமாய் நடக்க கிருபையை திருளுங்க தகப்பனே. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடு நேர்வழியில் அதிகாரிகளும் இராணுவ வீரர்களும் போலீஸ் துறையில் உள்ளவர்களும் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளும் செயல்பட கிருபையை திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நல்ல மனிதர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க நீங்க கிருபை பாராட்டி அருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. ஒரு அதிசயத்தை நீங்க கட்டளையிடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ராஜாதே ராஜாவே, மனுஷால் ஒன்றும் கூடாது, ஆனால் மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கொடுமப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. இதற்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.